கழக ஜாம்பவான் மக்கள் திலகம் எம்ஜிஆர் நூற்றாண்டு விழாவினையொட்டி ஸ்ரீவில்லிபுத்தூர் கிருஷ்ணன் கோவில் VPMM மகளிர் கல்வி நிறுவனங்கள் மற்றும் பொதிகை தொலைக்காட்சி நிலையம் இணைந்து வழங்கும் எம்ஜிஆர் நூற்றாண்டு விழா. எம்ஜிஆர் 100 பொதிகையில் பாரு. சரோஜதேவியோட அன்பை வாழ பேசுவாரு. மிஸ்டர் பாலு, உங்களை புரிஞ்சு நான் எப்படி இருக்க போறேன்னு தெரியல. என்ன கீதா சொல்றேன்? கீதா, என்னால் மட்டும் பிரிஞ்சு இருக்க முடியுமா கீதா? உயிருக்கு உயிரா உன்னை விரும்பி நான் மட்டும் எப்படி கீதா இருக்க முடியும்? 2 பேர் மனதில் ஒரே ஆசை வைத்துக் கொண்டு சரியான முறையில பரிமாற தவிர்த்து கீதா தவறிக்கிட்டோம். சாதாரண விளையாட்டா இருந்துட்டோம் இல்லை கீதா. உங்ககிட்ட நான் 1000 தடவை கேட்கிறேன், என்ன மன்னித்துரு மன்னித்துரு கீதா அப்படின்னு வருவாருங்க. அந்த மாதிரி ஒரு எம்ஜிஆர் தான் அவர். அன்பேவா 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 உள்ளம் என்றொரு கோயினிலே தெய்வம் வேண்டும் அன்பேவா. கண்கள் என்றொரு சோலையிலே பெண்கள் வேண்டும் அன்பேவா. கண்கள் என்றொரு சோலையிலே பெண்கள் வேண்டும் அன்பேவா. அன்பேவா அன்பேவா இருந்தாள் என் மாளிகை விளக்கெரியும். நிழல் கொடுத்தாள் என் நினைவுகள் விழித்துக் கொள்ளும். பார்வையிலே வெளிச்சமில்லை, பகையிரவு புரியவில்லை, பாதையும் தெரியவில்லை. 1000 தான் வாழ்வில் வரும், நிம்மதி வருவதில்லை. உள்ளம் என்றொரு கோயினிலே தெய்வம் வேண்டும் அன்பேவா. கண்கள் என்றொரு சோலையிலே பெண்கள் வேண்டும் அன்பேவா. அன்பேவா அன்பேவா வான்பறவை தன் பிறகை எனக்கு தந்தாள். பூங்காற்றே உன் உதவியும் எனக்கு இருந்தாள். வானத்திலே பறந்து செல்வேன், போனவளை அழைத்து வந்தேன், காதலை வாழ வைப்பேன். அழுத முகம் திருத்திருக்க ஆசைக்கு உயிர் கொடுப்பேன். அன்பேவா அன்பேவா
சொல்ல கேளு கீதா. கீதா இல்ல கீதா, இல்ல கீதா, கீதா, கீதா. I love you. Thank you. Thank you. சதிலீலாவதி 28/3/36 ஒளிபரப்பாகியது. இரண்டாவது படம் தட்ச யஜ்ஞம், இரண்டாவது படம் இரு சகோதரர்கள் 10/9/36 வெளியாகியது. மூன்றாவது படம் தட்ச யஜ்ஞம் 31/3/38 வெளியாகியது. பிள்ளை தமிழ் பாடுகிறேன், ஒரு பிள்ளைக்காக பாடுகிறேன். பிள்ளை தமிழ் பாடுகிறேன், ஒரு பிள்ளைக்காக பாடுகிறேன். மல்லிகை போல் மனதில் வாழும் மழலைக்காக பாடுகிறேன். நான் பாடுகிறேன், பிள்ளை தமிழ் பாடுகிறேன், ஒரு பிள்ளைக்காக பாடுகிறேன். நீலக்கடல் அலை போல நீடூழி நீ வாழ்க, நெஞ்சமெனும் கங்கையிலே நீராழி நீ வாழ்க. காஞ்சி மன்னன் புகழ் போல காவியமாய் நீ வாழ்க. கடவுளுக்கும் கடவுளென கண்மணியே நீ வாழ்க. பிள்ளை தமிழ் பாடுகிறேன், ஒரு பிள்ளைக்காக பாடுகிறேன். வானமழை துளியாவும் முத்தாக மாறாது, வண்ணமிகு மலர் யாவும் உன் போல சிரிக்காது. தேடி வைத்த பொருள் யாவும் தேன்மழலையாகாது. திருவிளக்கின் ஒளி அழகும் உன்னழகை காட்டாது. பிள்ளை தமிழ் பாடுகிறேன், ஒரு பிள்ளைக்காக பாடுகிறேன். மல்லிகை போல் மனதில் வாழும் மழலைக்காக பாடுகிறேன். நான் பாடுகிறேன், பிள்ளை தமிழ் பாடுகிறேன், ஒரு பிள்ளைக்காக பாடுகிறேன். எம்ஜிஆர் நம்ம புரட்சி தலைவர் 100ஆம் ஆண்டு விழா நடந்து கொண்டிருக்கிறது. அதில் வந்து எம்.ஆர். ராதாவும் எம்ஜிஆர் வராங்க. பழைய குரல் அவருடைய எம்ஜிஆரோட ஒரு 4 வரி. எம்.ஆர். ராதா கொள்ளடிக்கிறாரு. கொள்ளடிச்சா நம்ம வாத்தியாருக்கு பிடிக்காது, தலைவருக்கு பிடிக்காது. உண்மைதானே சார்? அது சொல்கிறார், அப்பா நான் வெளியே தலையே காட்ட முடியும், மக்கள் எல்லோரும் உங்களை தான் திட்டுக்கிறாங்க. தயவுசெய்து நான் சொல்ல கேளுங்க, ஏழை மக்களை ஏமாத்துறது இதான் விட்டுருங்க ப்ளீஸ், சொல்ல கேளுங்கப்பா. என்னடா பொழுது வெடிஞ்ச போதும் 24 hours எனக்கு அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்க செண்டாட ஃபைலு, இப்படி தான் சொல்லியிருப்பாரு எம்.ஆர். ராதா. காற்று வாங்க போனேன்
வாங்கி வந்தேன். அதை கேட்டு வாங்கி போனாள் அந்த கண்ணி என்னவானாள். நான் காற்று வாங்க போனேன், ஒரு கவிதை வாங்கி வந்தேன். அதை கேட்டு வாங்கி போனாள் அந்த கண்ணி என்னவானாள். நான் காற்று வாங்க போனேன், ஒரு கவிதை வாங்கி வந்தேன். என் உள்ளம் என்ற ஊஞ்சல் அவள் உழவுகின்ற மேடை. என் உள்ளம் என்ற ஊஞ்சல் அவள் உழவுகின்ற மேடை. என் பார்வை நீந்தும் இடமோ அவள் பருவம் என்ற ஓடை. என் பார்வை நீந்தும் இடமோ அவள் பருவம் என்ற ஓடை. அதை கேட்டு வாங்கி போனாள் அந்த கண்ணி என்னவானாள். நான் காற்று வாங்க போனேன், ஒரு கவிதை வாங்கி வந்தேன். நடை பழகும் போது தென்றல் இடை சொல்லி கொண்டு போகும். நடை பழகும் போது தென்றல் இடை சொல்லி கொண்டு போகும். அந்த அழகு ஒன்று போதும் நெஞ்சை அள்ளி கொண்டு போகும். அந்த அழகு ஒன்று போதும் நெஞ்சை அள்ளி கொண்டு போகும். அதை கேட்டு வாங்கி போனாள் அந்த கண்ணி என்னவானாள். நான் காற்று வாங்க போனேன், ஒரு கவிதை வாங்கி வந்தேன். நல்ல நிலவு தூங்கும் நேரம் அவள் நினைவு தூங்கவில்லை. நல்ல நிலவு தூங்கும் நேரம் அவள் நினைவு தூங்கவில்லை. கொஞ்சம் விலகி நின்ற போதும் இந்த இதயம் தாங்கவில்லை. கொஞ்சம் விலகி நின்ற போதும் இந்த இதயம் தாங்கவில்லை. காற்று வாங்க போனேன், ஒரு கவிதை வாங்கி வந்தேன். அதை கேட்டு வாங்கி போனாள் அந்த கண்ணி என்னவானாள். நான் காற்று வாங்க போனேன், ஒரு கவிதை வாங்கி வந்தேன். MGR 100 பொதிகையில் பாரு. முனைவர் VPMM சங்கர் தலைமையில் முனைவர் பழனிசெல்வி சங்கர் வழிகாட்டுதலில் VP முத்தையா பிள்ளை மீனாட்சி அம்மாள் மகளிர் கல்விக் குழுமம், VPMM மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப் பள்ளி, VPMM ஏரோகிட்ஸ் இன்டர்நேஷனல் ப்ரீ ஸ்கூல் இவற்றுக்கெல்லாம் சிகரமாக VPMM மெடிக்கல் பவுண்டேஷன், VPMM மகளிர் கல்விக் குழுமம், கிருஷ்ணன் கோவில், ஸ்ரீவில்லிபுத்தூர். தொலைபேசி இலக்கம் 0456328911 மற்றும் 045632890001. வாருங்கள் பெண்களே, ஜெயித்து காட்டுவோம்.
எம்ஜிஆர் 100 பொதிகையில் பாரு. நான் ஒரு குழந்தை, நீ ஒரு குழந்தை, ஒருவர் மடியிலே ஒருவரடி. நாளொரு மேனி முழுதொரு வண்ணம், ஒருவர் மனதிலே ஒருவரடி. நான் ஒரு குழந்தை, நீ ஒரு குழந்தை, ஒருவர் மடியிலே ஒருவரடி. நாளொரு மேனி பொழுதொரு வண்ணம், ஒருவர் மனதிலே ஒருவரடி. நேற்றொரு தோற்றம், இன்றொரு மாற்றம், பார்த்தால் பார்வைக்கு தெரியாது. நேற்றொரு தோற்றம், இன்றொரு மாற்றம், பார்த்தால் பார்வைக்கு தெரியாது. தொடங்கிய பாதையில் தொடர்ந்து வராமல் தூரத்தில் நின்றால் புரியாது. தொடங்கிய பாதையில் தொடர்ந்து வராமல் தூரத்தில் நின்றால் புரியாது. பவழக்கூடியவா, சிந்தாமணியவா, மணிமேகலையவா, வங்கம்மாவேவா. நான் ஒரு குழந்தை, நீ ஒரு குழந்தை, ஒருவர் மடியிலே ஒருவரடி. நாளொரு மேனி பொழுதொரு வண்ணம், ஒருவர் மனதிலே ஒருவரடி. ஊரறியாமல் உறவறியாமல் யார் வரச் சொன்னார் காட்டுக்குள்ளே. ஓடிய கால்களை ஓடவிடாமல் யார் தடுத்தார் உன்னை வீட்டுக்குள்ளே. ஆவி துடித்தது நானும் அழைத்தேன், நீயும் வந்தாய் என் பாட்டுக்குள்ளே. ஆவி துடித்தது நானும் அழைத்தேன், நீயும் வந்தாய் என் பாட்டுக்குள்ளே. பவழக்கூடியவா, சிந்தாமணியவா, மணிமேகலையவா, மங்கம்மாவேவா. நான் ஒரு குழந்தை, நீ ஒரு குழந்தை, ஒருவர் மடியிலே ஒருவரடி. நாளொரு மேனி ஒரு வண்ணம், ஒருவர் மனதிலே ஒருவரடி. நன்றி. 11வது படம் ஹரிச்சந்திரா 14/1/44 வெளியானது. 12வது படம் சாலிவாகனன் 16/2/45. வண்ணம் பருவம் கண்டு வேல் வண்ணம் விழிகள் கண்டு மால் வண்ணம் நான் கண்டு வாடுகிறேன். கண் வண்ணம் அங்கே கண்டு, கை வண்ணம் இங்கே கண்டு, பெண் வண்ணம் நோய் கொண்டு வாடுகிறேன்.
வண்ணம் இல்லையா பால் வண்ணம் பருவம் கண்டு வேல் வண்ணம் விழிகள் கண்டு மால் வண்ணம் நான் கண்டு வாடுகிறேன். மஞ்சள் வண்ண வெயில் பட்டு கொஞ்சம் வண்ண வஞ்சி சிட்டு அஞ்சி அஞ்சி கெஞ்சும் போது ஆசை இல்லையா? மஞ்சள் வண்ண வெயில் பட்டு கொஞ்சம் வண்ண வஞ்சி சிட்டு அஞ்சி அஞ்சி கெஞ்சும் போது ஆசை இல்லையா? நீ சென்ற பாதை விட்டு நான் சென்ற போது வந்து நே சென்ற பாதை விட்டு நான் சென்ற போது வந்து வாவென்று அள்ளிக் கொண்ட மங்கை இல்லையா? கண் வண்ணம் அங்கே கண்டு கை வண்ணம் இங்கே கண்டு பெண் வண்ணம் நோய் கொண்டு வாடுகிறேன். பருவம் வந்த காலம் தொட்டு அழகும் கண்கள் பார்வை கெட்டு அள்ளி உன்னை நெஞ்சும் வந்து தேங்கவில்லையா? நாள் கண்டு மாலையை இட்டு நான் உன்னை தோளில் வைத்து ஊர்வலம் போய் வர ஆசை இல்லையா? கண் வண்ணம் அங்கே கண்டேன் கை வண்ணம் இங்கே கண்டேன் பெண் வண்ணம் நோய் கொண்டு வாடுகிறேன். பால் வண்ணம் பருவம் கண்டு வேல் வண்ணம் விழிகள் கண்டு மான் வண்ணம் நான் கண்டு வாடுகிறேன். 1970 எம்ஜிஆர் என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா, தமிழ் சினிமா ரசிகர்களை பத்தி ஒரு விஷயம் சொல்லியிருக்கிறார். என்ன அப்படின்னா, முன்னாடி உள்ள ரசிகர்களை மாதிரி எல்லாம் இப்ப எதிர்பார்க்க முடியறது இல்ல. இப்ப உள்ள ரசிகர்கள் எல்லாருக்குமே 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை கிளைமேக்ஸ் வச்சாதான் அவங்களுக்கு பிடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாரு. மக்களுடைய சினிமா எதிர்பார்ப்பை புரிந்து கொண்ட ஒரு நல்ல நடிகராக இருந்திருக்கிறார். செந்தமிழே வணக்கம், ஆதி திராவிட வாழ்வினை சீரோடு விளங்கும். செந்தமிழே வணக்கம், ஆதி திராவிட வாழ்வினை சீரோடு விளங்கும். செந்தமிழே வணக்கம். ஐந்து இலக்கணங்கள் ஆய்ந்தே ஐந்து இலக்கணங்கள் ஆய்ந்தே உலக அரங்கிருக்கே முதல் முதல் நீ தந்ததாலும் அரங்கிருக்கே முதல் முதல் நீ தந்ததாலும் செந்தமிழே வணக்கம், ஆதி திராவிடர் வாழ்வினை சீரோடு விளங்கும். செந்தமிழே வணக்கம். மக்களின் உள்ளமே கோயில் என்ற மாசற்ற கொள்கையில் வாழ்ந்ததனாலே, மக்களின் உள்ளமே கோயில் என்ற மாசற்ற கொள்கையில் வாழ்ந்ததனாலே, பெற்றகனை தந்தை அன்றி மேலாய் பெரிதொரு தெய்வம் இல்லை என்பதாலே செந்தமிழே
உரிமை குரல் படம் பார்த்துருப்பீங்க. அதில் நம்பியாருக்கும் எம்ஜிஆருக்கும் ஒரு சண்டை காட்சி வருகிறது. அந்த இது டேய் கோபி, என்னடா முடிவு பண்ணியிருக்க? ஓஹோ, ஆட்களும் ஆயுதத்துடன் வந்திருக்கியா? இந்த ஆயுதங்களுக்கு வேலை கொடுக்க நினைக்கிறேன். ஓ முடிவு? துரைசாமி, உனக்கு சேர வேண்டிய 20,000 ரூபாய் நேற்று ஏலத்திலே ஒப்படைச்சாச்சு. இனி அந்த பணம் உனக்கு சொந்தம், இந்த நிலம் எங்களுக்கு சொந்தம். யாருக்கு சொந்தம் கொஞ்ச நேரம் தெரிய போதா? துரைசாமி, இந்த நிலம் எங்க பரம்பரைக்கே சோறுபட்ட பூமிடா. மானம் மரியாதை உள்ளவன் எவனும் தான் உயிர் பண்ணணும், நிலத்தை மத்தன் விட்டு கொடுக்க மாட்டேன்டா. ஒரு துளி மண்ணுக்காக எந்த தியாகம் செய்யும் பரமிருந்து வந்தவன்டா. என் தாய் எனக்கு பால் ஊட்டி தாண்டா வளர்த்தாங்க. இந்த நிலத்தாய் எங்களை சோறு ஊட்டி வளர்த்தாங்கடா. இந்த தாயை விட்டு கொடுக்குற அளவுக்கு நான் ஒன்றும் கோலடா. 100 என்ன 1000 என்ன லட்சம் பேரை படம் எடுத்து கொண்டு வந்தாலும் நிலத்தை விட்டு கொடுக்க மாட்டேன்டா. என் ரத்தம் சிந்தினா இந்த மண்ணில் தாண்டா சுரக்கும். என் உடல் கீழே விழுந்தா இந்த மண்ணை தாண்டா அணைக்கும். என் உசுரே போனாலும் இந்த மண்ணில் தாண்டா போகும். ஆனால் அந்த நேரத்தில் நான் எழுப்பும் உரிமை குரல் இங்க மட்டும் இல்லடா, எங்கெங்க தமிழ் மக்கள் இருக்காங்களோ, எங்கெங்க வாழ்ந்து கொண்டிருக்காங்களோ, அங்கெல்லாம் என் உரிமை குரல் ஒழிச்சு கொண்டே இருக்குண்டா. இது சத்தியம், சத்தியம். என்னை தெரியுமா, நான் சிரித்து பழகி கருத்தை கவரும் ரசிகன் என்னை தெரியுமா? உங்கள் கவலை மறக்க கவிதை பாடும் கவிஞன் என்னை தெரியுமா? என்னை தெரியுமா, நான் சிரித்து பழகி கருத்தை கவரும் ரசிகன் என்னை தெரியுமா? உங்கள் கவலை மறக்க கவிதை பாடும் கவிஞன் என்னை தெரியுமா? ரசிகன், ரசிகன், நல்ல ரசிகன், நல்ல ரசிகன், உங்கள் ரசிகன், உங்கள் ரசிகன். நான் புதுமையானவன், உதவி புரிந்து கொண்டவன், அந்த அழகை தெரிந்து அழகை கொடுத்து அன்பு வாழ்பவன். நான் புதுமையானவன், உதவி புரிந்து கொண்டவன், அந்த அழகை தெரிந்து அழகை கொடுத்து அன்பு வாழ்பவன். ஆடலாம் ஆடலாம் அனைவரும் கூடலாம், வாழ்வை சோலையாக்கலாம். இந்த கால உதவி செய்ய இங்கு யாரும் உறவு கொள்ள, இந்த கால உதவி செய்ய இங்கு யாரும் உறவு கொள்ள. இந்த உறவை கொண்டு மனித இனத்தை அளந்து பார்க்கலாம். இசையிலே மிதக்கலாம், இதையுமே மறக்கலாம். இசையிலே மிதக்கலாம், இதையுமே மறக்கலாம். என்னை தெரியுமா, நான் சிரித்து பழகி கருத்தை கவரும் ரசிகன் என்னை தெரியுமா? உங்கள் கவலை மறக்க கவிதை பாடும் கவிஞன் என்னை தெரியுமா? ரசிகன், ரசிகன், நல்ல ரசிகன், நல்ல ரசிகன், உங்கள் ரசிகன், உங்கள் ரசிகன். ஒரு சிலையை கண்டேனே, அணி சிரிக்க கண்டேனே, இந்த அழகு என்ன அழகு என்று மயங்கிருந்தேனே. ஒரு சிலையை கண்டேனே, அது சிரிக்க கண்டேனே, இந்த அழகு என்று மயங்கிருந்தேனே. வானிலே ஒரு நிலா, நேரிலே இரு நிலா, காதலமுளை பொழியதாம். ரசிகன், ரசிகன், நல்ல ரசிகன், நல்ல ரசிகன், உங்கள் ரசிகன், உங்கள் ரசிகன். அவள் அங்கு வந்து பழக, நான் எழுதி போத உருக, இதழ் பிழிய பிழிய தேனை எடுத்து எனக்கு தந்தாளோ. கொடுத்ததை நினைக்கலாம், கொடுத்தவள் மறக்கலாம். கொடுத்தவள் நினைக்கலாம், எடுத்தவள் மறை
என்னை தெரியுமா நான் சிரிப்பு பழகி கருத்தை கவரும் ரசிகன் என்னை தெரியுமா உங்கள் கவலை மறக்க கவிதை பாடும் கவிஞன் என்னை தெரியுமா ரசிகன் ரசிகன் நல்ல ரசிகன் நல்ல ரசிகன் உங்கள் ரசிகன் உங்கள் ரசிகன் எம்ஜிஆர் 100 பொதிகையில் பாரு. நம்மளுடைய எம்ஜிஆர் மதுரைக்கு ஒரு முறை தமிழக முதல்வராகி வந்த பொழுது நம்முடைய MS சுப்லட்சுமி அம்மாவுடைய இசை நிகழ்ச்சியை துவங்கி வைக்கிறதுக்காக வந்திருந்தாரு. துவங்கி வைத்துவிட்டு பல பணிகளுக்கு இடையிலேயும் 3 மணி நேரம் அந்த இசை நிகழ்ச்சியை கேட்டுட்டே இருந்தாராம். இதுல இருந்து அவர் இசை பாடல்கள் மேல எவ்வளவு ஒரு அளவு இன்பமாகவும் உணர்வாகவும் இருந்திருக்கிறார் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியுது. அது நடந்து விட்டால் நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால் இங்கு ஏழைகள் வேதனை படமாட்டார் உயிர் உள்ளவரை ஒரு துன்பமில்லை அவர் கண்ணீர் கடலிலே விழமாட்டார் அவர் கண்ணீர் கடலிலே விழமாட்டார் உயிர் உள்ளவரை ஒரு துன்பமில்லை அவர் கண்ணீர் கடலிலே விழமாட்டார் அவர் கண்ணீர் கடலிலே விழமாட்டார் ஒரு தவறு செய்தால் அதை தெரிந்து செய்தால் அவன் தேவன் என்றாலும் விடமாட்டேன் ஒரு தவறு செய்தால் அதை தெரிந்து செய்தால் அவன் தேவன் என்றாலும் விடமாட்டேன் உடல் உழைக்க சொல்வேன் அதில் பிழைக்க சொல்வேன் அவன் உரிமை பொருள்களை தொட மாட்டேன் நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால் இங்கு ஏழைகள் வேதனை படமாட்டார் உயிர் உள்ளவரை ஒரு துன்பமில்லை அவர் கண்ணீர் கடலிலே விழமாட்டார் அவர் கண்ணீர் கடலிலே விழமாட்டார் தேவைக்கும் வாழ்வுக்கும் வசதிக்கும் ஊரார் கால் பிடிப்பார் ஒரு மானமில்லை அதில் ஈனமில்லை அவர் எப்போதும் வால் பிடிப்பார் எதில் காலம் வரும் என் கடமை வரும் இந்த கூட்டத்தின் ஆட்டத்தை ஒழிப்பேன் பொது நீதியிலே புது பாதையிலே வரும் நல்லோர் முகத்திலே விழிப்பேன் வரும் நல்லோர் முகத்திலே விழிப்பேன் நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால் இங்கு ஏழைகள் வேதனை படமாட்டார் உயிர் உள்ளவரை ஒரு துன்பமில்லை அவர் கண்ணீர் கடலிலே விழமாட்டார் அவர் கண்ணீர் கடலிலே விழமாட்டார் ஊமைகள் ஏங்கவும் உண்மைகள் தூங்கவும் நானா பார்த்திருப்பேன் ஒரு கடவுள் உண்டு அவன் கொள்கை உண்டு அதை எப்போதும் காத்திருப்பேன் அன்பு ஏற்று வந்தார் பின்பு காந்தி வந்தார் இந்த மாநில திருந்திட பிறந்தார் இவர் இருந்தவில்லை மனம் மறந்தவில்லை அந்த மேலோர் சொன்னதை மறந்தார் அந்த மேலோர் சொன்னதை மறந்தார்
அவர் கண்ணீர் கடலிலே விழமாட்டார், அவர் கண்ணீர் கடலிலே விழமாட்டார். அவரை வைத்து அதிகமாக இயக்கிய இயக்குனர் ப. நீலகண்டன் 17 படங்களை இயக்கியுள்ளார். அவரை வைத்து இசையமைப்பாளர் MS விஸ்வநாதன் அவர் தனியாக 15 படங்கள் 36 படங்களிலும் TK ராமமூர்த்தியுடன் சேர்ந்து 15 படங்களிலும் 51 படங்களை இசையமைத்துள்ளார். அதற்கு அடுத்தபடியாக KV மகாதேவன் அவர்கள் 34 படங்களை இசையமைத்துள்ளார். தம்பி தூங்காதே, தூங்காதே தம்பி தூங்காதே, நீயும் சோம்பேறி என்ற பெயர் வாங்காதே, தூங்காதே தம்பி தூங்காதே, சோம்பேறி என்ற பெயர் வாங்காதே, தூங்காதே தம்பி தூங்காதே. நீ தாங்கிய உடையும் ஆயுதமும் பல சரித்திர கதை சொல்லும் திரை கதவும், நீ தாங்கிய உடையும் ஆயுதமும் பல சரித்திர கதை சொல்லும் திரை கதவும், சக்தி இருந்தால் உன்னை கண்டு சிரிக்கும், சக்தி இருந்தால் உன்னை கண்டு சிரிக்கும், கத்திரம்தான் உனக்கு இடம் கொடுக்கும். தூங்காதே தம்பி தூங்காதே, சோம்பேறி என்ற பெயர் வாங்காதே, தூங்காதே தம்பி தூங்காதே. பொழுதையெல்லாம் தூங்கி கெடுத்தவர்கள் நாட்டை கெடுத்ததுடன் தானும் கிட்டார். நல்ல பொழுதையெல்லாம் தூங்கி கெடுத்தவர்கள் நாட்டை கெடுத்ததுடன் தானும் கிட்டார். சிலர் அல்லும் பகலும் பெருக்கல்லாயிருந்து விட்டு அதிர்ஷ்டம் இல்லை என்று அழைத்திக் கொண்டார். அல்லும் பகலும் பெருக்கல்லாயிருந்து விட்டு அதிர்ஷ்டம் இல்லை என்று அழைத்திக் கொண்டார். பிழைத்துக் கொண்டோரெல்லாம் பிழைத்துக் கொண்டார். பிழைத்துக் கொண்டோரெல்லாம் பிழைத்துக் கொண்டார். முன்போல் புரட்டை விட்டோரெல்லாம் கோட்டை விட்டார். தூங்காதே தம்பி தூங்காதே, சோம்பேறி என்ற பெயர் வாங்காதே, தூங்காதே தம்பி தூங்காதே. சங்கரையா, ஓர் படைதனில் தூங்கியவன் வெற்றி இழந்தான், ஓர் படைதனில் தூங்கியவன் வெற்றி இழந்தான், உயர் பள்ளியில் தூங்கியவன் கல்வி இழந்தான், கடைகளில் தூங்கியவன் முதல் இழந்தான், சொந்த கடமையில் தூங்கியவன் புகழ் இழந்தான். இன்னும் பொறுப்புள்ள மனிதர்கள் தூக்கத்தினால் பல பொன்னான வேலையெல்லாம் தூங்குதப்பா. தூங்காதே தம்பி தூங்காதே, சோம்பேறி என்ற பெயர் வாங்காதே, தூங்காதே தம்பி தூங்காதே, தம்பி தூங்காதே, தம்பி தூங்காதே.